ஓகே, எல்லாம் இதை பற்றி என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கேரளாவில் இந்த பொண்ணு ஷரண்ராஜ், அந்த ஒரு பொண்ணு அந்த அந்த பையனை இந்த ஒரு பொண்ணு பேர் என்னது, ஏதோ ஒரு பேர் கிஷ்யா பேர் என்னது இன்னும் வரும் ஒரு தான் கேரளாவில் பொண்ணு. அந்த பேர்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அந்த பிள்ளை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் கேட்டுக்கிட்ட ஒரு வீணாக போனேன், நல்லா வாயில் வருது, ஆனால் சொல்லக்கூடாது. எப்படி ஒரு பையனை எப்படி கொல்ல மனசு இருக்குது எனக்கு தெரியல. அதுவும் அந்த பையன் எப்படி எனக்கு தெரியல, லைக் செம்ம வெகுலி வேறு. இது பிள்ளை அவனை வந்து சாரி டு சே, அது நான் வந்து ஃப்ரேங்காக அப்படி லைக் ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறேனே. வீட்டுக்கு கூப்பிட்டு வெரி லைக் அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலான்னு கூப்பிட்டுருக்கு. இந்த பையன் வேணான்னு சொல்லியிருக்கான். ஸோ எந்த ஒரு ஆம்பளை வேணாம் சொல்லுவான். ஸோ அதாவது லவ் பண்ணுற ஒரு கப்பல்ஸ் ஷோ தே வில் வாண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட். அந்த பையன் வேணான்றான். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பையன் ஆக்சுவலி. ஸோ அந்த பையன் இந்த பொண்ணுக்கு ஒன்று இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு மன தண்டனை. ரொம்ப சந்தோஷம். கரெக்டான தண்டனை கொடுத்த கதையாச்சு. ஸோ அதாவது ரொம்ப வேதனையாக இருக்குது ஆக்சுவலி நினச்சி. அந்த பையன் நிறையா ட்ரீம்ஸ் வந்துருக்கோம். இது கேடு கட்ட பிள்ளை கொண்டுச்சு. அதுவும் இது நான் வந்து எங்கே கேட்டேன்னா, அது பேர் யார், இது நம்மளோட தமிழ் பொக்கிஷம் விக்கியா, அவர் சொன்னார். அங்கே தான் கேட்டேன் ஆக்சுவலி. நான் முதல்ல சரவண டிக்கோட் தான் சொன்னாங்க. சரவண டிக்கோட் அவர் லேட்டஸ்ட் வீடியோ போடல, இதை பற்றி போடல. ஸோ இது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. இதமேத்தான் அவங்களுக்கு வந்து அவங்க வீடியோ, அது உங்களோட தப்பு இல்லை. ஓகே, உங்களை யார் நான் அந்தமாதிரி வீடியோ எடுத்துருக்க மாட்டான். பட் இந்த படம் சொல்லுது எடுத்திருக்கான்னு. ஸோ ஒரு ஆளுக்கு காதலிக்குன்னா அந்த ஆள் கூட நீங்கள் வந்து ஓவர் அட்டாச் ஆகாதீங்க, வீடியோவில் எடுக்க விடாதீங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு இந்தமாரி ஒரு அந்தமாரி கொள்வது வந்து தேவையாகும். நீங்களும் ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யாரும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? அண்ட் கிரீஷ்மா நினைக்கிறேன் அந்த கேடுக்கிட்ட நாய் பேர். காட் அது பள்ளிக்கு இப்போ ஜஷ் வந்து மன தண்டனை கொடுத்துருக்காரு. ஸோ கேரளாவில் இல்லை ஜஷ் பேர் தெரியலையே, அந்த சொன்னாங்க பேர் பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணிக்கோங்க. எனக்கு என்னன்னா, அந்த பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பையனுக்கு அந்த ராஜ்வன் பேர் என்னது பாய்சன் கொடுத்துருக்கு. அதாவது மரத்துக்கு அடிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெமிக்கல் நினைக்கிறேன். இப்போ நம்ம ராங். அது வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு அக்கார்டிங் தமிழ் பொக்கிஷம் வந்து பெர்மிஷன் வேணுமா? அதுக்கு வந்து அந்த பால் வெட்டுற மரம் நினைக்கிறனால அந்த இடத்துல கொடுத்துட்டாங்களா. ஸோ அது குடிச்சா டப்புன்னு போயிடுவாங்க. ஏன்னா மலேசியாவிலும் அந்தமாரி ஒரு மருந்து இருக்குது. அது அங்கே எடுக்கணும், அவங்க வாங்கணுன்னா அரசாங்கத்தோட அனுமதி வேணும். அது எதுக்கு அரசாங்க ஆள் வருவாங்க இங்கே விசிட் பண்ண. நம்ம வாங்கணுன்னா நம்ம எத்தனை மரம் வச்சுருக்கோம் வந்து செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அது எங்கே வச்சுருக்கீங்க, யார் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ சம்திங்லாம் அந்த பிள்ளை போட்டு கொடுத்துருக்கு. அந்த பையனுக்கு செத்து போயிட்டான். ஆனால் வந்து கடைசிக்கு அந்த பிள்ளை பேர் சொல்லலை. எப்படிப்பட்ட பையனாக இருப்பான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரில. இந்தமாரி பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். அந்த கேடுக்கிற நாய்க்கு ஆக்சுவலி ஒரு அஸ்கர்னா மிலிட்டரி ஹஸ்பண்ட் கிடைக்க போனால் இந்த அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். கேட்டால் படிக்க போகிறான், மூஞ்சி முகர கட்டை படிக்க போகிறான். வயசு குறவான், என்னது தண்டனை குறவா கொடுக்கணுமா? நல்லா வாய் பொறுத்து. சோம் நம சிவாய.